ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 7ஆம் தேதி 19/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய திதி இன்று காலை 6:13 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:13 வரை வணிசை, பின்பு இரவு 7-8 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று காலை 8:13 வரை 2 கண்கள், பின்பு மாலை 3:34 வரை 1 கண், பின்பு 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 9:20 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. ரேவதி நேரத்துக்கு இன்று முழுவதும் சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்போடு ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் தைரியத்தையும் கொடுக்க போகுது. உடைய உறவினர் வெளியில் ஒரு மகிழ்ச்சியாக செய்கிற அவங்களுக்கு கிடைக்க போகுது. உடைய வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள், தாமத பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. சுப செய்திகளுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே போல் அலைச்சலும் உங்களுக்கு சுப செய்திக்கு ஏற்ற ஒரு அலைச்சலும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக போகுது உங்களுக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. இன்றைக்கி உடனே கிடைக்கிற சில உதவிகளோ ஆதாயங்களோ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. அந்த வாய்ப்பை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஒரு படிக்கலாக போட போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த சூழலும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமைய போவதனால குடும்பத்திலும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய அற்புதமான நாளாக தான் அமைகிறது உங்களுக்கு. ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டம் சிகப்பு நிறம். ரிஷபராசி வந்து பார்த்தா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நீங்கள் நம்பராகவும் நாளாக இருக்க போது உங்களுக்கு. என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பிடிச்சி பயன்படுத்த போகிறீங்க. நீங்கள் உடைய உத்தியோக பணியில் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உடைய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நீங்கள் அறிந்து கேட்டு தெரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு தந்தையாகவும் சிறப்பாக இருக்க போகிறீங்க. உடனிப்பில் யார் எப்படி அவங்களுடைய ஒரு புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. தனிப்பட்ட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த விதமான சந்தேகம் தேவை உங்களுக்கு. அதே மாதிரி சில எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்டம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசின்னு பார்த்தா உங்களுக்கு புது புது விஷயங்கள் ஆர்வத்துக்கு போதுங்க. அந்த புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஆர்வமாக போதுங்க. அதே மாதிரி இந்த தான தர்ம காரியங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு போகுது. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் மன சந்தோஷம் கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. தேவையற்ற விதண்டவாத பேச்சுக்களை தயவுசெய்து குறைத்துக்கொள்ளும். எங்கேயுமே பணி செய்யறதையோ நண்பர்களிடமோ உறவினமோ தேவையில்ல பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு உடன் பிறந்த மூலம் நல்ல ஒரு உதவியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. உடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அதனால் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. உங்கள் சிந்தனை இதுவரைக்கும் இருந்து வந்த சில குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு தெளிவான நிலை ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. கொஞ்சம் நிதானமாக செயல்பட கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. எதிர்க்கிறது பேசவான கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க. ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டம் பச்சை நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்தளவுக்கு சிறப்பாக கொஞ்சம் மந்தமாக இருக்க போகுது உங்களுக்கு.
உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதால இன்றைக்கி செய்கின்ற பணியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சில சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை அமைப்போகுது. இந்த கணவன் மனைவியில் கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிக போகுது. பொறுப்புகள் அதிகரித்தால் கொஞ்சம் பணிச்சுமையும் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய திறமைகள் சோதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர் வருகை ஏற்பட போகுது. உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் கொஞ்சம் ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தா அவருக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மனசங்க இருந்தவங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் மனவிட்டு பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய முயற்சி, நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத போகலாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து உங்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக விளையக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் அந்த பணி சார்ந்த சில சூட்சுமங்களை, சில நுட்பங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு பணி செய்யறதுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். நல்ல ஒரு ஈஸியாக உங்கள் பணியை செஞ்சு கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி எண்ணம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் என்ன செய்யணும், ஏன் செய்யணும், என்ன பண்ண கொஞ்சம் அந்த குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உடைய உறவினருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறேன் நீங்கள். அதே போல் இந்த வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமாக போங்க. இரவு நேர பயணங்கள் அதிவேகம் போகிறது, அதிக பாரத்தை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிவட்டான் தொடர்பான எண்ணங்கள் தொடர்புகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபராக இருக்கிறீங்க. அதே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திருப்ப வாய்ப்புலாங்குது. உங்களுக்கு வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். துலாமராசன் பார்த்தா உங்களுக்கு எடுக்கின்ற ஒரு முயற்சியும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. எடுத்தோன்னே எதையும் எடுத்தவங்க செய்வேன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே உங்களுக்கு தேவையற்ற விரயங்களும் அலட்சியம் தவிர்க்கலானீங்க. உடைய தாய்மான் வழியில் கொஞ்சம் எதிர்பாராத சில உதவியெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உத்தியோகத்தை கொஞ்சம் பொறுப்பறிந்து செயல்படுங்க. உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை வராது. கொஞ்சம் கவனம் செயல்படுங்க. உங்களுடைய தொழில் நிமித்தமான சில புது எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு பொன் பொருள் சில விஷயங்களை இந்த கையாளது கவனமாக இருங்க. எடுத்து செல்லும் போதோ கொஞ்சம் பயன்படுத்தும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் வெளிவிடும். நீங்கள் ஒரு இடத்துல பேசுகிறேன்னா அந்த ஒரு பேச்சு செயலே உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு திறமையும் பேச்சில் ஒரு அந்த பேச்சுடைய தன்மை அப்படி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு திறமையான ஒரு பேச்சு திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உடைய குழந்தைங்க வெளியில் கொஞ்சம் அரிசித்து செல்லக்கூடிய நீங்கள் பார்த்துங்க. வெளியே தொடர்பான பயணங்கள்லாம் கொஞ்சம் கைவிட போடுவதற்கு, அதே போல் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய பணிமாற்றம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு திருப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உடைய செயல்பாடில் இதற்கும் இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் படிப்படியாக குறைந்து நீங்கள் தன்னிச்சையாக செலவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளாக உங்களுக்கும் ஆதரவு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பரிசு எடுத்து எந்த விதமான குறையும் இருக்க போகிறது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் அன்று நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது. உங்களுக்கு இந்த அரசு பண்ணியிருக்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் இதற்கு இடுபறியாக அந்த சில சூழலாம் கொஞ்சம் மறைஞ்சி உங்களுக்கு சாதகம் அமைப்போது. உங்களுக்கு வியாபாரத்துக்கான அபிவிருத்திக்கான எண்ணங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்க போகிறீங்க. அதிகமாக மேம்பட போகுது. கொஞ்சம் அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்த முயற்சி பண்ண போகிறீங்க. பண்ணுங்கள். உங்கள் வியாபாரத்தை நீங்கள் அடுத்த கட்ட நோக்கி செல்வது பயன்படுத்தும். உங்களுடைய வெளிவாட்டாத உங்களுடைய செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நில நிறம். மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க. அந்த முடிவு எடுக்கின்ற போது குடும்பத்தோட பெரியவர்களை கொஞ்சம்
கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு சிறப்பு. இந்த வெளிநாடு பயணம் சார்ந்த அனுபவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த வெளிநாடு சிந்தனை அதிகரிக்க போகுது. அதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிப்பது, கோயில்களுக்கு போகிறது, கோயிலை திருப்பணி செய்கிறது கொஞ்சம் அதிகரிப்பது, உங்களுக்கு உடன் பிறந்த வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பார்த்துங்க. அடுத்தவர் பற்றிய கொஞ்சம் சிந்தனையை தவிச்சிடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு செய்யணும், இவங்க செய்யணும், கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றி யோசிப்பதை தயவு செய்து விட்டு விடுங்கள். உங்களை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி செயல்படுத்துங்கன்னா அடுத்தவங்களுக்காக அவங்க யோசிப்பாங்க, அவங்க சிந்தனை பண்ணாங்கன்னா அடுத்தவங்களுக்காக எந்த யோசனையும் தயவு செய்து செஞ்சு டைமே வேஸ்ட் அடிக்காதுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாதது. உங்கள் குடும்பத்தை பற்றியும் குழந்தைய பற்றி உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிங்க. அதேபோல் உங்களுடைய எதிரிகள் பலம் இல்லைன்னு நீங்கள் தெரிந்து கொள்வதாலே நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை புதிய முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கும்பராசனை பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சி கொஞ்சம் ஈடேறப்போது உங்களுக்கு. அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். தெய்வ சிந்தனை கொஞ்சம் மனதில் கொஞ்சம் மேம்பட போகுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் உங்கள் திறமை என்னவோ திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது, பயன்படுத்தி கொடுங்க. நீங்கள் சில மகான்களுடைய தரிசனம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனாலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. இந்த சுற்றுவா தரக்கூடிய அன்பர்களிடம் கொஞ்சம் நல்ல ஒரு புகழும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பது உங்களுக்கு. ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் திடீர் அலைச்சல்கள், திடீர் செலவுகள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கிட்டு போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வெளியே வட்டாரத்தை கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுகள் வெளியே வேண்டாம். ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்துக்க வண்டி ஓட்டுவதையோ, டிவி பார்ப்பதையோ, ஃபோன் நோண்டுவதையோ, கொஞ்சம் கம்ப்யூட்டர் வேலை செய்ய கொஞ்சம் குறைத்து கொள்வது உடல்நலத்துக்கு நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த பயணத்து மூலம் கொஞ்சம் அனுபவத்தினை கண்டிப்பாக பெறப்போகிறீங்க. அதே மாதிரி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.